ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ எதை பற்றினா யூஐ பார்ட் பற்றி. யூஐ பார்ட் ஒரு ஹாப்பி டூ தமிழில் இது வரைக்கும் நான் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ எதுவும் பார்க்கல யூஐ பார்ட் பற்றி. ஸோ இதில் எப்படி நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, எப்படி ஒரு பாட் டெவலப் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை யூஐ பார்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அது ஒரு அஃபிஷியல் பேஜில் இருக்கும். இப்போது uipath.com போட்டாலே வந்துடும். அதில் ட்ரை uipath ஃப்ரீ ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அது இப்போ என்ன எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷனில் கண்டினியூ பண்ணுறேன்னு கேட்குது. நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா க்ரியேட் நியூ ஆர்கனைசேஷன் கொடுங்க. ஆர்கனைசேஷன் நேம் கேட்போம். அதாவது சில பேர் யோசிக்கலாம், நான் இந்த கம்பெனி வச்சுருக்கலையே அப்படி இப்படின்னு. நீங்கள் ஆர்கனைசேஷன் நேம்னா உங்கள் நேமே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் நேம் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் யூஐபாத்தோட அஃபிஷியல் டேஷ்போர்ட். இங்கே இந்த டவுன்லோட் யூஐபாத் ஸ்டூடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிக்கும் யூஐபாத்து. ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ஹோம் ஸ்க்ரீன், இது பெருசாக சொல்கிறது இல்லை. ஆக்ஷன்ஸ்க்கு போகிறோம். ஓகே, இப்போ ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங், அன்அசைன், கம்ப்ளீட்டட் அப்படின்ற ப்ராப்ளம் இது இருக்கும், காலம்ஸ் இருக்கும். ஸோ இந்த காலம்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாட்டை டெவலப் பண்ணுறீங்க. அந்த பாட்டை நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த ப்ராசஸ் பெண்டிங்கில் இருக்குது, எது எது ட்ரிகர் ஆகாமல், அதாவது அசைன் ஆகாமல் இருக்குது, எந்தெந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ஆக்ஷன்ஸ். ஆப்ஸ், இந்த ஆப்ஸும் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு கூகுள் ஃபார்ம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் சும்மா அந்த மாதிரி ஒரு டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு எக்ஸலில் போடணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் நேமை டைப் பண்ணுறதுக்கு, உங்கள் இமெயில் ஐடி, அது மாதிரி நீங்கள் சும்மா ஒரு ரெஜிஸ்டருக்காக ஒரு ஆப் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் அதை பண்ணலாம். அடுத்து ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் இது நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அதாவது நம்ம பாட்டு என்னென்ன வேலை எல்லாம் ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் இதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அடுத்த அட்மின், இதில் டெனன்ட்ஸ் ஃபஸ்ட் இருக்கும். டெனன்ட்ஸ் அதாவது டிஃபால்ட் டெனன்ட், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது டிஃபால்ட் டெனன்ட்டில் தான் இருக்கும். டிஃபால்ட் டெனன்ட்டில் உங்களுக்கு ஆர்கஸ்ட்ரேட்டர், ஆக்ஷன், ப்ராசஸ் லான்ச்சர் இது மூணுமே டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த டூல்லே சேர்ந்து எனேபிள் ஆகிருக்கு. அதுதான் இந்த எனேபிள் சிம்பிள். அடுத்து யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ். இந்த யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய ப்ராசஸ் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க யார் யாரெல்லாம் நீங்கள் இந்த குரூப்பில் நீங்கள் அவங்கள சேர்த்து யூஸ் பண்ணலாம். அவங்களும் இதில் ஒர்க் பண்ணலாம். மல்டிபிள் சிஸ்டம்லேருந்து இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியோட அப்ளிகேஷனோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது. இந்த ஆட்டோமேஷன் ஆப்ஸில் பாலிசி, அதாவது சில பாலிசி, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் இதில் வச்சுக்கிறதுக்கு
இந்த ஆடிட் லாக்ஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் இங்கே சொன்னாங்க, யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் யாராவது இதில் தப்பாக ட்ரிகர் பண்ணாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் யார் யாரெல்லாம் என்னென்ன ஆக்ஷன் இதில் எடுக்கணுங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இதிலே தெரியும். ஸோ நீங்கள் இதில் இருந்து எடுத்துக்கலாம். யார் இது ஸோ ட்ரிகர் பண்ணது, எந்த டைமில் யார் என்ன பண்ணாங்க, யார் லாகின் பண்ணியிருக்கா, எல்லா டேட்டாவும் உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். ஆர்கனைசேஷன் செட்டிங்ஸில் நீங்கள் ஆர்கனைசேஷன் நேம் என்ன கொடுத்துருக்கீங்க, க்ளவுடு இதெல்லாம் டீட்டெயிலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ.